கோவை ஸ்டேன்ஸ் சிபிஎஸ்இ பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா. கோவை ஸ்டேன்ஸ் சிபிஎஸ்இ பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்டேன்ஸ் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு ஸ்டேன்ஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மெர்சி ஊமன், பள்ளி தாளாளர் பிலிப் ஆர்.ஜே. பவுலர், கௌரவ பொருளாளர் டாக்டர் ஜேம்ஸ் ஜே. நானதாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடக்கமாக இறைவணக்கம், பள்ளி பாடல், ஸ்டேன்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் ஐலின் ஜெஸ்த்ரோ வரவேற்புரை, ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், பள்ளியின் 10 ஆண்டு சாதனைகள் வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு விருந்தினர் பிலிப் ஆர்.ஜே. பவுலர் உரையாற்றி பேசுகையில், ஸ்டேன்ஸ் கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்களின் நிறுவனர் சர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் குறித்து வரலாற்று சம்பவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இளம் வயதில் இந்தியா வந்த ராபர்ட் ஸ்டேன்ஸ் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் இறங்கிய போது இப்பகுதியில் போதுமான கல்வி நிறுவனங்கள் இல்லாததை உணர்ந்தார். அந்த குறையை போக்கும் நோக்கத்தில்தான் ஸ்டேன்ஸ் பள்ளி உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் கோவை மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஸ்டேன்ஸ் நூற்பாலை மற்றும் ஸ்டேன்ஸ் மோட்டார்ஸ் ஆகிய தொழில் நிறுவனங்களையும் அவர் தொடங்கினார். அதன் மூலம் கோயமுத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெருமையை பெறுவதற்கான அடித்தளத்தை அமைத்த முன்னோடியாக ராபர்ட் ஸ்டேன்ஸ் திகழ்ந்தார் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் அறிவியல் மேதை ஜி.டி. நாயுடு மோட்டார் தொழில்நுட்பத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தையும் திறமையையும் ஊக்குவித்தவர்களில் முக்கியமானவர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் என்றும், தொழில் வளர்ச்சியையும் கல்வி வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்க வேண்டும் என்பதே அவரது பார்வை என்றும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பொது தேர்வுகள் மற்றும் கல்வியில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த சிறப்பு விருந்தினர், விடாமுயற்சி, ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் உயர்ந்த சாதனைகளை படைக்க முடியும் என்று அறிவுறுத்தினார். விழாவில் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் டாக்டர் விஜிலா கெனடி, டாக்டர் சுஜிதா ராமச்சந்திரன், தலைமை நிர்வாக அதிகாரி வி.எம். ஜான், ஆங்கிலோ இந்தியன் பள்ளி முதல்வர் பி.ஏ. ஜான் ஸ்டீபன் மற்றும் ஸ்டேன்ஸ் இன்டர்நேஷனல் முதல்வர் ஜார்ஜினா உட்பட பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.